அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானார் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. உத்தரவு காரமடை. என்னத்துக்கு மாலை? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளத்தை தெளிவாக வச்சு கேட்டா தான் உனக்கு இந்த விஷயம் நடக்கும். உன் பையனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு. பிக்ஸ் வர்றது மாதிரி இருக்கா? இந்த நோய் மெல்ல மெல்ல உடம்பை விட்டு நீங்கிரும்னு சொல்லி உத்தரவாங்க. உன் பிள்ளைக்கு ஆபத்தில்லாம காப்பாற்றி ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து புண்ணியமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். முதல் வெற்றி மாலை கொடுக்கலாம். கர்மசாமிக்கு மாலை. வாப்பா வாடா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேற என்னப்பா வேணும்? வீட்டை கொடுக்க வேண்டாம். இந்த வெற்றியாக்கி தரேன். செல்வாக்காரங்க கடனை கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள், அங்க இருங்க, அங்க உள்ள போங்க, அங்க போங்க. அப்படி இல்லைங்க அண்ணன். திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தாங்க. யாராவது வா, வெளியே வா. யாருக்கு திருமணம்? பொண்ணுக்கு, மகனுக்கு. மகனே இங்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வா. உங்க மகன் எங்க இருக்கான் சார்? வெளியில இருக்கார். இங்க வந்திருக்க மகனுக்கு உத்தரவு. அடுத்த உத்தரவு அடுத்து. கால் வந்துட்டு வரலாம். 3 முறை கால் வந்துட்டு வாப்பா. இவங்களுக்கு அது உண்டா? கேட்டு பாப்பா. செங்கனி வாய் திறந்து எப்பா கற்பராயன் சாமி எங்க இருக்காருயா? பக்கத்துல வாங்க. உன்னுடைய பையனுக்கு திருமணம் சொந்தமான தடைகள் நீங்கிருச்சுப்பா. இந்த வைகாசிலிருந்து நீ அதுக்கு வேண்டிய முயற்சிகளை செய்து வெற்றி அடைந்து கொள்ளலாம். அதே மாதிரி வருமானத்துக்கு வழியும் தோட்டம் சம்பந்தமான செல்வத்தையும் அளித்தாரேன். இந்த வெற்றி உண்டு, புண்ணியமாக இருக்கலாம். வேற என்னப்பா வேணும்? சாப்பிட்டு போங்க. அதே கோயம்புத்தூர் எல்லை என் பிள்ளையினுடைய மனதை இருக்கிற குழப்பத்தை திருத்தி தெளிவு பண்ணி கொடு. அப்படி யாரெல்லாம் வந்திருக்கீங்க? பிள்ளைங்க இருக்கு. கால் வந்துட்டு நீங்க நான் படிப்புன்னே சொல்லி கூப்பிடுவேன். மேல திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே தெய்வங்கள் ஆராதனை. உன் பிள்ளை எங்கப்பா இருக்கு? என்ன பேரு? ஐயா நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. என்னப்பா உன் பகுதியில் ஐயா நாராயண பெருமாள் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளையினுடைய மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய ஆசை புகுந்திருக்குப்பா. அந்த எண்ணத்தை வெளியாக்கி சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா காப்பாற்றி தரேன். வருமானத்துக்கும் வழியாக. வேற என்னடா வேணும்? சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு சாமி என் உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோயும் தீரணும், என் பிள்ளையும் தெளிவாகணும்னு கேட்கணும். உன் உடம்புல என்னடா இருக்கு? திறந்து காட்ட வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கால் வந்துட்டு வரலாம். யார் நீங்க?
என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அப்படியா? இருக்க வாய்ப்பு இல்லையா? அன்னபூரணி அம்மானு படம் வச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கியா? பார்க்கணும். ஒரு படம் வாங்கி வைக்கணும். அதுவும் அன்னபூரணி வந்து நிற்கிறான், அதான் கேட்டேன். கால் வைக்க. அன்னபூரணி எங்க இருக்காப்பா? அன்னபூரணிக்கு புண்ணியஸ்தலம் எந்த ஊர்ல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காசி. காசியில இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்மத்தை தீர்க்கக்கூடிய இடம். புரியுதா? பாவம் தீர்க்கும் இடம் வந்து காசி, புண்ணியம் சேர்க்கும் இடம் வந்து ராமேஸ்வரம், அன்றன்று கர்மங்களை தீர்க்கும் இடம் பாவநாசம். அன்னபூரணியை உன் வீட்டுக்குள்ள நான் கூப்பிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறார். முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் உன்னுடைய உடவுல வந்து எந்த மருந்து போட்டாலும் ஆறாத புண்ணு இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் அப்படி நெருப்புக்கு உள் மிளகாய் வத்தல் தூளை தட்டினால் என்ன காந்தல் இருக்குமோ அந்த காந்தல் இருக்கும். இருக்கா? கால் வந்து சொல்லு. இந்த நோயை பத்தி மருத்துவர்கள் உனக்கு சொன்னாங்களா? என்னது ஸ்டீராய்டுன்னு சொன்னாங்களா? இந்த நோயை தீர்க்க முடியுமா? 3 விதத்தில் தீர்க்க முடியும். புண்ணிய தீர்த்தம் ஆடுவது 1, தர்ம காரியங்கள் செய்வது 2, மனதையும் உணர்வையும் அடக்கி தவம் இருந்து கொள்ளுதல் 3. இந்த 3 தான் இதுக்கு மருந்தே தவிர வேற எந்த மருந்தும் கிடையாது மகனே. அதனால என் சக்தியால் பக்கத்துல வா. அந்த நோயை இனி வலி உணர்வு அற்று மரமரத்து போக வைக்கிறேன். இனி அந்த வலியே உனக்கு நினைவு வராது. உன் புள்ள மனத்தையும் மாற்றி தந்துடுறேன். படிக்க வச்சு தரேன். வெற்றியாகி கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருப்பேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் பேச்ச கேட்காத மனத்திற்கு திரும்பி தரேன். போ. வாக்கு முடிஞ்சு போச்சுடா தம்பி. அடுத்த உத்தரவு கேட்டுக்காத. கர்மசாமிக்கு அப்படியா? நோய் சம்பந்தமா உடல்நிலை சம்பந்தமாக கேட்டிருந்தது யாருப்பா? வாமா. மனிதன் ஆழமா சிந்திச்சாலே போதியா, ஆண்டவன் நம்ம உள் உணர்வுக்குள்ள வந்துருவான். உண்மையா சிந்திக்கணும், உண்மையா தியானம் பண்ணணும், உண்மையா. வருக செல்ல மகளே. என்ன கால் வந்துட்டு வாங்க. அந்த அம்மாவுக்கு போக முடியாது, நீ போயிட்டு வா. நீ யாரு? மருமகள். மகளும் நீயே, மருமகளும் நீயே. வருக. பாட்டியை கையில் கூட்டுவான். செல்லெல்லாம் எடுத்து கையில் விடுங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. புரியுதா? இந்த அம்மா சுகமில்லாம போவதுக்கு மாந்திரிகம், செய்வனை, கோளாறுகள் எதுவுமே கிடையாது. இது உடல்நிலையில் இருக்கக்கூடிய இயற்கையின் பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். நரம்பு எலும்பு சம்பந்தமான பாதிப்பு உடம்புல ஏற்பட்டிருக்கு. ப்ரெஷர் அதிகமான சூழ்நிலை இருக்கு. இதை தீர்க்கிறதுக்கு இதுவரை எல்லா மருத்துவமும் உங்களுக்கு வந்து உதவி செய்யல. மன அலப்பறை தாங்க முடியாம குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலைகளை இன்னையிலிருந்து நான் நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. எனக்கு ஒண்ணு செய்யணும். பொண்ணுக்கு முதல்ல உன் உடம்ப சொல்லியாச்சு. பாக்குறேன். கால் வந்துட்டா. பொண்ணு பேர் என்ன பேருமா? அது இல்லாம நான் குணமாக்கி தரேன், காப்பாற்றேன். ஒரே வார்த்தை. பக்கத்துல வா. இந்தா சரியாகி தந்துடுவோம். அவ்வளோதான் முடியும் இன்னைக்கு. இன்று உத்தரவு அவ்வளோதான் மகனே. போயிட்டா சந்தோஷமா. இந்தா பணம் வச்சுக்கா. போய் அமைதியாக போயிருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் உள்ளவங்களை கூட்டு வரக்கூடாது. என்ன அந்த சப்ஜெக்டே வேண்டாம், நீங்கள் வரலாம். கர்மசாமிக்கு என் பிள்ளையின் கல்வி தெளிவாக வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க. மனிதன் சில விதிகளை அனுபவிக்கணும்னு இருந்தால் நம்முடைய மதி வேலை செய்யாது. மதியில் தடுமாற்றம் ஏற்பட்டுரும், மயக்கம் ஏற்பட்டுரும். என்ன விழிப்பு இல்லாமல் போயிடும். ஐயோ மறந்துட்டனே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்காதேன்னு சிந்திப்பான்.
ஆனால் அவன் வாழ்க்கையில் தான் நடந்திருக்கும், தன்னை மறந்திருக்கும். அது என்னது? விதி விளையாடிய விளையாட்டு. உன் பிள்ளைக்கு என்ன கல்வியை நாட்டி தரணும்? பக்கத்தில் வா, நீ அங்கே தள்ளிடு. பக்கத்தில் வாயா. உன் பேர் என்னையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொற்பொழிவில் சொன்னேன், அறிவுடைய நூல்களை படிக்கும் பொழுது, அறிவுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது சில பேர்களுக்கு தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் நீடித்தா படிப்பு வந்து நீடிக்காது. மனநிலைகள் வேற இடத்துல போயிடும். அற அறிவு தான் வேலை செய்யும். புரியுதா? கண்ணமுடா. கால் வந்துட்டு உட்கார். ஒரு கேள்விக்கு தான் விடை, எந்த கேள்வியும் வேண்டாம். மூன்று முறை இவரை என்கிட்ட கூட்டு வா. அறிவு கண்ணை திறந்து தெளிந்த மனநிலையோடு தூக்கம் இல்லாமல் நல்லா படிக்க வச்சு தரேன். படிப்போம். ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். யாருக்கு இது? யாரு கல்யாணம்? யாருக்கு? எத்தனை பூ வச்சிருக்க? நடக்கும், வெற்றியா நடக்கும். கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர் திருப்பூர் திருப்பூராக்கா? ஆண்டியாய் நின்றாலும் உங்களுக்கு எந்த ஒரு உள்ள விஷயமா கேட்க வந்தீங்களா? கால் வந்து ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை தருவான். அறகுற மனத்தோட விழுந்துட்டீங்க. பார்த்த என்னம்மா பிள்ளை எங்க இருக்கு? வீட்டில் என்ன படிச்சிருக்காக? கண்ண முனுங்க, உங்களை பார்க்கட்டும். மூன்று விதமான குணங்களை கொண்டு உங்க பிள்ளை வீட்டில் இருக்கார். ஒன்று, இடம் விட்டு தன் யார்ட்டையும் சொல்லாம வெளியேற வேண்டும் என்பது ஒரு சிந்தனை, அல்லது தானாகவே ஒரு பணியை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணுங்கிறது ஒன்று, தன்னை இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மூன்றாவது எண்ணம். இந்த மூன்று விதமான எண்ணத்துல அவன் இருந்துகிட்டு இருக்கான். இப்போ மூன்று நபர்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஒவ்வொரு நேரமும் வண்டி வாகனத்தோடு ஊர்வலம் வாரான், தேரோட்டம். முக்கல உட்கார, அப்படி ஒவ்வொரு இடமா போக, ரேஸ் பக்கம் போக, இந்த மாதிரி நிலைகள்லாம் அவனுக்கு நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மது ஒரு காரணம். 2 நண்பர்கள் அவனை கெடுக்கிறாங்க. ஒருத்தன் தூண்டுதலா இருக்கான். கால்வன் சொல்லலாம். இன்னொன்று இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? இருக்கா? வாங்க, மகனை திருத்தி தரேன், நாளை காலையில் என்னை பார்த்து போப்பா. வெற்றியாகி. ஆமா சுவாமியே. நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? பணம் 1 2 3 4 சொன்னா வருத்தமும் வரும், கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். நல்லா உட்கார முடியுமா? உங்க பையன் பணம் வாங்கியது உண்மைதான், அந்த காரியத்தை நடத்தி கொடுக்காம போனதும் உண்மைதான். அதனால இன்னும் அந்த பணம் திருப்பி பெறக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் சந்தேகத்துக்குரிய நிலைமை தான். ஆனா இந்த வழக்குல இருந்து வெற்றியாக்கி உங்களை பிரச்சனை இல்லாம தீர்த்து வந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். ஆர்பி வேற என்ன வேணும்?
கல்யாணம் வேணும், 1 வருஷம் ஆகும், நடத்தி தரேன். வெற்றி. கர்மசாமிக்கு என் பத்திரம் டாக்குமெண்ட் ஒருத்தங்கிட்ட கிடக்க, அதை மீட்டி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. டக் டக். இன்னொரு தரம். மண்ணை கொடுத்து விட்டு பொன்னை தர வேண்டும் என்று சொன்னால் வீணே மனிதன் என்ன செய்வான்? கொடுத்தது மண்ணு, வேணும்னா தங்கம் தானே. எப்படி தரும்? என் மண்ணை தங்கமாக்கி தர முடியுமா? முடியாது. இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். சம்மந்தப்பட்டவன் 4.5 லட்சம் ரூபா வாங்கிக்கிடுவான். அதுக்கு ஒரு வங்கியிலேருந்து உனக்கு நான் பணம் வர வச்சு தரேன், அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுங்களா? கண்ண முடிக்கா இந்தாடா அந்த டாக்குமெண்ட்டை சாமி நிறையிடா. கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும், டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன், நீ இருக்கிற தொழில் ஆக்கிரஷ்டமாகும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? திருப்பூர் எல்லை. நீங்க திருப்பூர் அண்ணாச்சி? வரலாம். வேலை வாய்ப்பு சொந்தமா கேட்டு வந்திருக்கீங்களா? தொழில் சொந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள் சொந்தமா வந்தது யாரு? வரலாம். திருப்பூர் மட்டும்தான் வரணும் தம்பி, வேற எங்கேயாவது வந்துடாதீங்க. கால் வந்துட்டு வாமா வரல. இது என்னடா? ஓ அந்த பில்லா இது? ஓ நீங்க தானே அது? கால் வந்துட்டு வாங்க. இந்தா உன் கடன் தீரும், நான் தரக்கூடிய பணத்தை வச்சு பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன். ஜெயிச்சுக்காங்க, வந்துடும். சந்தோஷமா போயிட்டு. கர்மசாமிக்கு அம்மா உத்தரவு வாங்கினவங்க சாப்பிட்டு போகணும், அறவரை பேரக்கூடாது. தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி. தூத்துக்குடி கால் வந்துட்டு வரலாம். தூத்துக்குடியில் விளாத்தி குணம்லாம் வந்து நிற்கக்கூடாது. தூத்துக்குடி மட்டும் கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊரியா அவங்களுக்கு? தூத்துக்குடி நான் கூப்பிட அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் தூத்துக்குடினா தூத்துக்குடி மட்டும் தான் வரணும். நீங்கள் அங்கே சாத்தாங்குளம், விளாத்தி குளம், சூரங்குடி அந்த கதையெல்லாம் அங்கே வரக்கூடாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன் பொண்ணை பார்த்தப்பா, அவன் மனதுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. அந்த நட்புல அவன் இன்னும் ஒரு முடிவு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த முடிவு சொல்லுவான்னு நினைச்சு அவன் காலத்தை எடுத்துக்கிட்டு போறான். ஆனா இவளுக்கு மாங்கல்ய பொருத்தத்துக்குரிய காலம் செப்டம்பர் மாதம் தான் இருக்கு. அதுவரை இந்த சூழ்நிலைகள் 2ஆம் கட்ட நிலையில பதில் தெரியாமலே இருக்கும். அந்த இடம் கட்டாகக்கூடிய நேரம் வந்தாச்சு. தானா வீட்டில் உட்கார்ந்துக்கிடுவா. அன்னைக்கு கல்யாணத்தை நான் முடிச்சு தரேன், கால் வந்துட்டு வா. அந்த மாயை மனசு மாறும், தைரியமா இருக்கலாம். இந்த உனக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும், வெற்றி அடைவாய். சாப்பிட்டு போ, பாப்பா கால் வந்துட்டு வா. வரலாம். எல்லாம் மாயை தானா, பெற்றதையெல்லாம் இழந்து கடனோடும் வேதனையோடும் வந்திருக்கிய. இப்போ வாழ்வதும் இருப்பதும் கருப்பசாமி கையில் தான் இருக்கு. ஏதேனும் ஒரு வழியை காட்டி
வருமானத்தை பெற்று இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வழியை உனக்கு உருவாக்கி தரணும். அப்படி இல்லைன்னா எங்கே போவோம்னு கூட தெரியாத சிந்தனை உன் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? கால் வந்து வரலாம். இந்தா உனக்கு பணம் கிடைக்கும், உன் தொழிலும் அமையும், உன் குடும்பமும் மலர்ச்சி பெற்றுவாங்க. பௌர்ணமியில் சரியாச்சு. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்காத பொட்டுடைய. மாரியம்மன் கோயில் இருக்கா? யாரெல்லாம் வந்திருக்கிய? மகள். அப்பனா இது கூட்டு வந்துட்டோம். ஒன்று போல குறிகட்டு போகணும்னு கூப்பிடுதியா? சரி வா, பக்கத்தில் வந்து உட்காரு. சும்மா வா, கால வாமா. சமயபுரத்தாடி சாம்புராணி வாசகியே வரலாம். கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும் உங்களுக்கு? அழலாம் கூடாது. உன் மகன் கண்ணை முடுங்க 2 பேரும். அவனை பார்ப்போம் ஒரு கை. என்ன அவனுக்கு தொப்புள்ள அடிவயிறு தொப்புள் சொந்தமான பாதிப்பு அவனுக்கு இருக்கு. புரியுதா? அவன் ஜெயிலுக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன். மாறக்கூடிய டைம் வந்தாச்சு. உன் பேரனை குடிக்காம காப்பாற்றி நான் வெற்றியாகி தரேன். கால் வந்துட்டு வரலாம். இந்த கனியை அறுத்து சாறு முடிஞ்சு அவன் வாயில விட்டுரு. இந்த கனியை என்னைய நினைத்து வீட்டில் வச்சு கும்பிடுவான். மகன் அடங்கி நடப்பான். பக்கத்துல வா, பக்கத்துல வா. பையனுக்கு இருக்கு, அதுக்குதான் நாட்டி கொடுக்குறோம். அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு அறிகுறி தெரிஞ்சிடும். சரிங்க. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை. கால் வந்துட்டு குடும்பத்துக்கு கேட்கணும். அடுத்து கேட்கலாம். இன்றைய உத்தரவு இவ்வளவுதான் மகாராசா. அடுத்து பேசுவோம். சாப்பிடுங்க போல. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் வருவது தான் நீதி, மதி மயங்காதே மனம் தளராதே. பாப்பா, என்னப்பா வேணும்? நீ இருந்து இப்ப என்னத்தை சாதிச்சிட்டப்பா அந்த உலகத்துல? காலைல முழுக்க வேட்டையை போடு. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் ஓட்டி பார்த்தேன். தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனக்குழப்பமும் வீட்டுக்குள்ள நடக்கும். எல்லாரும் தேவை பணம் 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 பணம். இதுக்கிடையில வெளி நட்பு பொம்பளையால ஒரு பெரிய பிரச்சனை. இது வேற வந்துருக்கி. இதையெல்லாம் பார்த்து சரியாக்கி உன் பிள்ளைகளெல்லாம் சரி பண்ணி தந்தா போதுமா? அவனா சொன்ன வெளி நட்புல ஒரு பிரச்சனை நடக்குது. அது ஒரு பொம்பளையால நடக்கு. பக்கத்துல வரணும். பையன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான்.
முடிச்சிருவோம். கர்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி. குழந்தை சம்பந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா? ராம்நாட்டு பகுதி குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. என்னடா தம்பி தொழில் உனக்கு? உனக்கு நீ காலில் விட்டுருவா. நீங்கள் நில்லுங்கள். இன்னும் ஒரு முறை. எந்த ஊரு? கனி கொடுத்தீங்களா? அதானே உங்களை பார்த்து தெரியலையே. கனி இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6-7 மாதங்கள் வரை தொழிலால் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும். இதை கைமாற்றி விட்டுட்டு போயிடலாமாங்கிற எண்ணங்கள் கூட உள்ளத்தில் தோண்டி இருக்கும். உண்மையா? இதுக்கு கடன் தான் ஒரு காரணம். ஆனால் வேற தொழில் பார்க்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிடுது. இது நடக்கவா வேண்டாமாங்கிற தெளிவுக்கு என்னைய பார்க்க வந்திருக்கேன். காலம் இந்த தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேற தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வீணா மாட்டிக்கிட்டு முடிச்சிடாத. இந்த அது வரை உனக்கு வருமானம் தரேன். யார்கிட்டையும் மாட்டாமல் உன்னைய காப்பாற்றியும் தரேன். பொறுமையாக இருக்கு. எனக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களே, என்ன விஷயம்? மெடிக்கல் பிட்டெல்லாம் சரியாயிடுதா? பக்கத்தில் வாங்க. மனங்குழம்பா வந்து உட்காருங்க. இது என்னப்பா? சுகமே மாயம் மாயம். என்ன காரணம்? அப்படியா? பாரின் போதுக்கு பணம் வேணுமில்ல? பணம் தாரேன். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு விசாவும் அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் 1.25 மாதத்தில் நடக்கும். ஜெயிச்சு வரும். பக்கத்தில் வா. உன் பையனை கூப்பிட்றா. வாடாங்க தூங்குவாரி. நான் படித்து முன்னேறு. இருக்கா? இருக்கு. கிடைக்கும். மாத சம்பளத்தை தர்மத்துக்கு கொடுத்துரு. போயிட்டோம். கர்பசாமிக்கு ராம்நாடா. என்னடா படிக்கிற? கால் வந்துட்டு வா. கண்ணை மூடு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு தடவை செலக்ஷன் போயிட்டு வந்துட்டியா? அதில் ஃபிட் ஆகலை. கால் வந்துட்டு. இல்லைண்ணா ஓகே. இப்போ வரக்கூடிய செலக்ஷனில் நீ வேலைக்கு போயிடுவேன். வாங்கி தரேன். நல்லா பணமும் கிடைக்கும், கடனும் செய்யும். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காங்கேயம். மீனாட்சி எங்க வரலையா? மீனாட்சி எங்க? நான் கூப்பிட்டோன்னு வாங்க, உட்காருங்க. அவருக்கு தெரியலப்பா, வேற ஒன்றும் இல்லை, தெரியல. நின்றுக்காங்க அண்ணாச்சி. எங்கேயும் போன அங்கேயும் சாமி முன்னாலே நின்றுங்க. கர்பசாமிக்கு கர்பசாமி என் பிள்ளைக்கு இருக்கிற மனக்குழப்பத்தை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க. என்னாச்சு? பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்திருக்காள. ஓடம் நதியினிதே ஒருத்தி மட்டும் கரையினிதே.
நல்ல காலில் விடலாமா? மனசு சாமிகிட்ட போகலை. ஒன்று போல விடுங்க. வரலாம்.